Vijay oda entry has caused a lot of churn and disturbance in this election. And என்ன அப்சர்வ் பண்றோம்னா விஜய் ஹாஸ் காட் சூப்பர் ட்ராக்ஷன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து ஒரு புதுசா ஒரு மாற்றம் பார்க்குறாங்க. தே வாண்ட் சம்படி நியூ. அதான் என்னோட ரிப்பீட்டட் ட்ரிப்ஸ்ல வந்து வெளில வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு கணிப்புல எனக்கு இப்பவே விஜய் வந்து 106 சீட்ஸ்ல இருக்காரு. அவர் அவுட் ஆஃப் 234. 2 திமுகவும் அண்ட் என்டிஏ பாத்தீங்கன்னா 16ல இருக்காங்க. திமுக வந்து 21. ஒரு கருத்து கணிப்பு பண்ணிட்டு ஒரு அபவுட் 140 to 160 என்டிஏ அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்தேன். அப்கோர்ஸ் என்டிஏ ஃபார் எக்ஸீடட். ஒரு பீகார் மாதிரி நீங்க மாநிலத்தில் நடந்தது எலெக்ஷன், நீங்க பாத்தீங்கன்னா there were almost 500 YouTubers roaming around the various villages and towns and streets of Bihar. ஸோ அதை நான் பார்த்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பண்ணுவேன். அவங்க வந்து வோட்டர்ஸ் கிட்ட பேசுவாங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்றைக்கு நாம் ஒரு சுவையான எலெக்ஷன் அனாலிசிஸ்ல குமார் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாட போறோம். அவர் சோஷியல் வாய்ஸஸ் அப்படிங்கிற தளத்திலிருந்து அனாலிசிஸ் பண்ணி நமக்காக வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க போறார். வணக்கம் குமார் சார். வணக்கம் சிவா சார். எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. முன்னாடி நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்கிறதா வந்து ஒரு கருத்தை நீங்க பகிர்ந்திருக்கீங்க. தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தியும் உங்களுடைய அனுமானத்தை நீங்க சோஷியல் வாய்ஸஸ் மூலமா கணிச்சு நீங்க பரிமாறிருக்கீங்க. அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சோஷியல் வாய்ஸஸ்ங்கிறது என்ன சார்? சிவா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் யூடியூப் சேனல். அண்ட் for background, I have a lot of interest in Indian elections politics. ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருந்து நான் இந்தியன் எலெக்ஷன்ஸ் பாலிடிக்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் a ஹாபின்னு வச்சுக்கலாம், ஒரு பேஷன், ஒரு ஹாபி. when there are no elections, then I track the political debates, etc. டிவில வர டிபேட்ஸ், யூடியூப்ல வர டிபேட்ஸ். and I also track the elections, national and state elections. Support wise, I'm a BJP supporter. But when I'm doing election analysis or neutrala na பண்ணுவேன் சிவா. ஸோ இது சோஷியல் வாய்ஸஸ்னு வந்து என்னோட நண்பர் இருக்காரு, பெரிய போல்ஸ்டர். அவர் வந்து has given that term to me. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு அன்யூஷுவல் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் ஐ ஹாவ். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது நார்மலி நிறைய யூடியூப்ல வந்து போல்ஸ்டர்ஸ் கோ அரவுண்ட், YouTubers rather, they go around talking to voters. Various states la, various towns, various villages la போய் பண்ணுவாங்க. ஒரு பீகார் மாதிரி நீங்க மாநிலத்தில் நடந்தது எலெக்ஷன், நீங்க பாத்தீங்கன்னா there were almost 500 YouTubers roaming around the various villages and towns and streets of Bihar. ஸோ அதை நான் பார்த்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பண்ணுவேன். அவங்க வந்து வோட்டர்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஓகே, சோ அவன் எந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு சீட் வைஸ் நான் ஒரு கணிப்பு பண்ணுவேன். நார்மலி நான் களத்துல இறங்க மாட்டேன். இட் இஸ் ஜெனரலி இந்த ரீசன்ட் ஸ்டேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானாலாம் நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் பார்த்தே நான் ஒரு கணிப்பு பண்ணிட்டேன். அது ஃபேர்லி அக்யூரேட்டா வந்தது. ரொம்ப ரொம்ப அழகா விளக்கினீங்க. சரி, நீங்க கடைசியா எந்த ஸ்டேட்ல இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? பீகார்ல பண்ணேன். பீகார்ல as I said, there were a lot of YouTubers roaming around and ஒரு கருத்து கணிப்பு பண்ணிட்டு ஒரு about 140 to 160 NDA அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்தேன். of course NDA far exceeded that. It crossed double century. vote share actually கரெக்டா வந்தது. I had NDA with a big vote share lead on India Alliance, and maybe I was a little bit conservative. I should have stuck to the vote share and maybe given a higher seat range, but that is okay. It's part of the game. இப்ப தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வந்து sadly the YouTube election infrastructure or ecosystem is not there, Shiva. So ஏன் அப்படி நிறைய அது என்னால கரெக்டா நாங்க புரிஞ்சுக்க விரும்புறேன். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்றாங்க. அது நம்பர் பத்தலங்கிறீங்களா, இல்லாட்டி வாய்ஸஸ் கரெக்டா வரலங்கிறீங்களா? See, அதுல வந்து they are not doing it in a very serious and or coordinated focused manner. ஒரு நிறைய பேர் they are not news channels, they are cinema related, and because Vijay has made an entry, there is interest. Many of them are standing on Marina Beach and doing the recording. Okay, Marina Beach lo ukkand they are asking voters.
அதுல வந்து we don't know which seat the voter is from. So அதுல இருந்து கணிக்க முடியாது. வேற ஸ்டேட்லலாம் the YouTubers go to various towns and various villages. Okay, so அது வந்து it gives you a state wide picture. அந்த மாதிரி கல்ச்சர் இல்ல தமிழ்நாட்டுல, where YouTubers are going to different towns and different cities. பண்றாங்க, ஸ்லோவா it will pick up. I expect more YouTubers. அந்த கல்ச்சர் இல்ல தமிழ்நாட்டுல. It will pick up as we go closer to the election. I am expecting by Jan and Feb and March, there will be some more YouTubers, some small low subscriber guys go and ask. இப்போ தெரியறது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. Okay. And what they do, they go to some place, they ask voters, they will not let us know which place they are asking. Chumma they will speak to some 6 voters, 7 voters. See, for doing a proper analysis, we have to do it a seat wise picture. Okay. ஒரு கிராஸ் லெவல்ல பண்றது அது சரி வராது கணிப்பு, சரிங்களா? அதனால so this is also social voices technique only. Social voicesனா இது வந்து ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் supposedly to be used by pollsters. அது மாதிரி இல்ல, இட் இஸ் a random speaking to voters. So இப்ப நான் வந்து because of that and because of my interest in this election, I am doing some trips to Tamil Nadu and I have been speaking to voters. Shiva. Okay. So நீங்க பொதுவா எவ்வளவு பேரை உங்களால சந்திக்க முடியும்? உங்களுடைய சாம்பிள் சைஸ் என்ன? நான் நிறைய ட்ரிப்ஸ் அடிச்சிட்டேன், 20க்கு மேல ட்ரிப்ஸ் அடிச்சிட்டேன். யூஸ்வலி வீக்கெண்ட்ஸ்ல நான் போவேன், சாட்டர்டே சண்டே. நடுவில் ஒரு நாள் அஃப்கோர்ஸ் அந்த ஆஃபீஸ்ல ஒரு 5 day 6 day லீவ் வந்தது. ஐ டிட் a longer trip. So my personal sample size is about 7,000 voters in Tamil Nadu. And I have a digital sample size of around 9,000 from YouTube. And the 9,000 la roughly 2,800 is general. It's like the Marina Beach videos where they are speaking to some voters. We don't know from which. Marina Beach is a popular place. All people from all over Tamil Nadu visit Marina Beach. So we don't know. They will say Vijay, or they will say DMK. We can't conclude that they are residents of that place. So அந்த மாதிரி சிவா. ஸோ இப்போ உங்களுடைய இது வரைக்கும் நீங்க பண்ணின இந்த சோஷியல் வாய்ஸஸ் கணிப்புல யாரெல்லாம் மேஜர் பிளேயர்ஸ்? இப்போ வந்து நமக்கு மேஜர் பிளேயர்ஸ் கண்டிப்பா தெரியும். டிஎம்கே, என்டிஏல வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, அப்புறம் வந்து டிவிகே அப்படின்னு. ஸோ இதுல வந்து டிஎம்கேயும் டிவிகேயும் தான் அவங்க வந்து ஒரு மேஜரா ஃபைட் பண்ண போறாங்கன்னு தாவேகா ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான், I think your question was relating to the main players. Yes, there are obviously the two established players, திமுக and அண்ணா திமுக கூட்டணி இருக்கு. திமுக அலையன்ஸ் பிளஸ்னு சொல்லலாம் அண்ணா திமுக கூட்டணி. விஜய் ஓட என்ட்ரி has caused a lot of churn and disturbance in this election. And என்ன அப்சர்வ் பண்றோம்னா, விஜய் has got superb traction. தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து ஒரு புதுசா ஒரு மாற்றம் பாக்குறாங்க. they want somebody new. அதான் என்னோட ரிப்பீட்டட் ட்ரிப்ஸ்ல வந்து வெளில வந்துட்டு இருக்கு. Okay. So Vijay has got lot of support. In fact, I'm seeing a Vijay vote share of above 40%, and both the DMKs seem to be below 30%. And obviously a lot of people do not agree with me when I say that, but that is what is coming out consistently. And the main reason என்னன்னா, மகளிர் ஓட்டு விஜய்க்கு ரொம்ப அதிகமா விழுந்துட்டு இருக்கு. So இந்தியால எப்படின்னா, மகளிர் மேல் அண்ட் ஃபீமேல் vote differently in India. They don't vote same. ஓகேவா? So whenever we do check with voters, we have to do a separate calculation of male vote share and then female vote share, and then we have to average it. Okay. So while Vijay may be not getting that high male vote, it may be in the 30s, all three are getting the same. In the woman vote, it appears that he is above 50%, which is a stunning thing which has come out in my surveys. So 50 plus 30, if you average itself, it comes to 40%. So he is leading the pack மாதிரி தெரியாது சிவா. ஓகே. ஸோ லீடிங்னா அவர் வந்து ஒரு தனி மெஜாரிட்டி நம்பரை பத்தி நாம அப்புறம் கேட்கிறேன் உங்கள்ட்ட. அவர் வந்து ஒரு தனி மெஜாரிட்டியோட லீட் பண்றாரா? இல்லாட்டி வந்து எப்படி முடிவுகள் இருக்கும்? அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா தாவேகாக்கு? அப்படிதான் தெரியறது. ஏன்னா நான், as I told you earlier, நான் seat wise analyze பண்ணுவேன். I have traveled to lot of parts of Tamil Nadu and I have got voters from various assembly segments of Tamil Nadu. Another thing to note, Shiva, is Tamil citizens and voters are highly mobile. So இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா,
I will find voters from a different place also. Okay. எஸ். ஸோ இப்போ நான் திருவண்ணாமலை போனேன்னு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு lakhs of people come from all over Tamil Nadu. So one of the trips I did was there, and I got voters from all over the Tamil Nadu. So அதுல வந்து you get a very broad representative sample where you can check with people from various segments, assembly segments of Tamil Nadu. So அந்த ஒரு கணிப்புல எனக்கு இப்பவே விஜய் வந்து 106 சீட்ஸ்ல இருக்காரு. அவர் அவுட் ஆஃப் 234. 2 திமுகவும் அண்ட் என்டிஏ பாத்தீங்கன்னா 16ல இருக்காங்க. திமுக வந்து 21. திமுக 21, என்டிஏ 16, விஜய் 106. ஒரு 9, I think balance is 91 நினைக்கிறேன். Yeah. Those seats 91 or 92, those seats are under analysis. I need more data on that, Shiva. ஓகே. ஆனா இப்ப 106 உங்களுடைய கணிப்புல ஏற்கனவே வந்துன்னா, இன்னும் ஒரு 19 சீட் தான் அவர் வந்து மெஜாரிட்டிக்கு வந்து பின்னாடி. 12. ஏன்னா 234ன்னு நீங்க வச்சிருந்தேன்னா 117 half. ஆமா. 12 சீட் அவர் இன்னும் ஜெயிச்சிட்டார்னா then he will cross the halfway mark in Tamil Nadu. Yeah, maybe we can talk again after 1 month. Another factor to note is anti incumbency ரொம்ப அதிகமா இருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு against. ஓகே. And that is one of the main reasons where people are looking for change. தமிழ்நாட்டுல historically நீங்க பாத்தீங்கன்னா flip ஆயிட்டு இருந்தது. ADMK to DMK, DMK to ADMK. It has been flipping. There is a very nice floating vote out there. Okay. And the floating vote in the Vati, the benefit doesn't seem to be going to the NDA Kutani. It seems to be going to the third force. அது வந்து ஒரு surprising outcome of this கருத்து கணிப்பு. ஒருவேளை மக்கள் வந்து மாற்றத்தை நீங்க சொன்னீங்க. அது மாதிரியே மாற்றத்தை விரும்பி மாற்றத்துக்காக வந்து போடுற ஓட்டா இருந்தாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. பட் தேங்க் யூ. நீங்க சொன்ன மாரி நம்ம இன்னும் 1 மாசம் கழிச்சு உங்களுடைய புது கணிப்புல இருக்கிற அப்டேட்ட பத்தியும் கண்டிப்பா பேசுவோம். ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் எங்களோட இத்தனை நேரம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். இது வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் அனாலிசிஸ் வந்து இன்னும் நிறைய நம்பர்கள் வெளிப்பட்டதுன்னா எங்கள்ட்ட சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய கருத்துக்கள நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். Thank you, Shiva. தேங்க் யூ. தேங்க் யூ Bye. வெரி மச்.